எல்லாமே மண்ணு அதை நீ என்ன அவரோட ஒண்ணு கலந்திடு கண்ணு. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு நீ நீந்தினதெல்லாம் என் கையை கொண்டே நீ நிறைவேற்றுவி. சொல்லுவோமா? என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நீ நிறைவேற்றுவி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதுக்கு காரணமாக இருந்த அருமையானவர் ஜெயபாபுக்கு இயேசு நாமத்தில் அவருக்கு வாழ்த்துதல் நான் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை யோவான் 6ஆம் அதிகாரம் 55வது வசனம் இப்படியா சொல்கிறது: என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. கண்களை முன் நாம் செபிக்கலாம். பரிசுத்த நிறைந்த பரலோக பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தந்து எங்களெல்லாம் மீட்கும்படியாக செய்த பெரிய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அவர் உலகத்தில் இருக்கிறார், உலகமும் அவரை அறியாது இருக்கிறது. எல்லாரும் அறிந்து கொள்ள கிருபை செய்கிறார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய முக்கிய நோக்கம், அவர் உலக மக்களை எல்லாம் ரட்சிக்க வந்த ரட்சகராக வந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் உண்டு, அறியாதவர்கள் உண்டு. அறிந்த பிறகும் கூட கர்த்தருடைய சன்னிதானத்தையும் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளையும் அசட்டை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஒரு பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் யோவான் 3:3 சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. அதை யோவான் 3:5 சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. இந்த வசனத்தின் அடிப்படையில் அநேகம் பேர் ஞானஸ்நானத்தை எடுக்கிறார்கள். ஆனால் ஞானஸ்நானத்தை எடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கை தேவ பயம் கொண்டதா இருக்கிறதா, பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதா? அநேக சபைகளில இந்த திருவிருந்து கொடுப்பார்கள், அதை உண்மையாகவே பயத்தோடு நடுக்கத்தோடு கூட எடுக்கிறார்களா அல்லது கடமைக்காக எடுக்கிறார்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீ உணர்ந்து எடுக்காத பட்சத்துல கர்த்தருடைய இரக்கத்தையும் கிருபையும் நீ எழுந்து போகிறாய் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. நமது வாழ்க்கையில போஜனம் என்பதும் தண்ணீர் என்பதும் மிக மிக முக்கியமானது. ஆகாரம் இல்லாமல் போனாலும், குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனாலும் இந்த சரீரத்துக்கு பாதிப்பு எப்படியோ அப்படியே ஆண்டவர் நமக்கு போஜனமாகவும் பானமாகவும் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை யாரும் மறுக்கக்கூடாது. யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து சரீரமாகப்பட்டது அது ஜீவ அப்பம், நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு அப்பமாய் இருக்கிறது. அதை புசித்தால் தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது என்பதை யாரும் மறுதளிக்க கூடாது. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அநேக பேர் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்வதே கிடையாது, சாக்கு போக்குகளை சொல்லி நின்று விடுகிறார்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அப்பத்தை புசித்தால்தான், இந்த ரத்தத்துல பானம் பண்ணினால்தான் எல்லாருக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது என்பதை மறந்து போக கூடாது. வேதம் சொல்லுகிறது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று சொல்லி யோவான் 6:51 சொல்கிறார். வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், அவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவர், நமக்காக உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவர். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். ஆகவே நீ மரித்த பிறகு கூட உனக்கு ஜீவன் நித்திய ஜீவனாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ உணர்ந்து
எனக்காக அடிக்கப்பட்ட சரீரம் எது, என் பாவத்துக்கு பரிகாரமாக நியமிக்கப்பட்ட சரீரம் எது என்பதை உணர்ந்து இதை நான் புசித்தால்தான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீ உணர வேண்டும். இன்னைக்கு அநேக பேர் அசட்டைத்தனம் பண்ணுகிறார்கள், தெய்வ பயம் இல்லாதபடிக்கு போகிறார்கள், இதனுடைய அர்த்தம் புரியாதபடிக்கு இருக்கிறார்கள். ஆகவே நமது பாவங்கள் அக்கிரமங்கள், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போ எப்பொழுது என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுத்தவர். அப்போ அவர் பரிசுத்தராய் இருக்கிற போது, அந்த பரிசுத்த சரீரத்தை நீ புசிக்கிற போது உன்னுடைய பாவ சரீரம் அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிற போது உன்னுடைய பாவங்கள் எல்லாமே இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி 1 யோவான் 1:7 சொல்லுகிறது. எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லி யாரும் மறுதலிக்க கூடாது. தன் பாவத்தை அறிக்கை பண்ணி ஒப்புக்கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுத்தத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே உன் பாவம் பரிகரிக்கப்பட வேண்டும் என்றால், உன் பாவ சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை சந்தித்தாரே, ஜீவனை கொடுத்தாரே, ரத்தத்தை சிந்தினாரே, பலியானினாரே. ஆகவே எனக்காகத்தான் பலியானார், எனக்காக என்னுடைய ஜீவனை நித்திய ஜீவனாக கொடுக்க அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அந்த உணர்வோடு கூட நீ உணர்ந்து எடுக்கிற போதுதான் அதுக்கு பலன் உண்டு. அந்த உணர்வே இல்லாமல் எடுத்தா உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. அது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்காது. ஒருவேளை ஞானஸ்தானமே எடுக்காத கூட இதை கவனிக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. பரலோகம் போறதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கொடுத்த ஆலோசனை, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், பாவி தன்னை உணராவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பாவி தன்னை உணர வேண்டும். பாவி என்பதை உணர வேண்டும், அறிக்கையிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ கர்த்தரிடத்துல இரக்கத்தை பெறுவான். நீ அறிக்கை செய்யணும், விட்டு விடணும், அப்பதான் இரக்கத்தை நீ பெற முடியும். ஆகவே உன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அப்பமாகிய சரீரம், பானமாகிய ரத்தம் நம்ம சரீரத்தில் அதை நாம் புசிக்கவும் குடிக்கும் போகுது நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதை தெய்வ பயத்தோடு கூட இது எனக்கு தேவை என்று உணர்ந்து, என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உணர்ந்து அதை நீ எடுக்கிற போதுதான் அதுக்கு ஒரு பலனை அடைய முடியும். கடமைக்கு நீ அதை எடுத்தால் அதுக்கு உனக்கு பிரயோஜனம் கிடையவே கிடையாது, அதுக்கு தண்டிக்கப்படுவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்க என்ன சொல்லுகிறார்? யோவான் 6:53 நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாக நான் சொல்லுகிறேன். இந்த சரீரத்தை, இந்த அப்பத்தை நீ புசிக்கலன்னு சொன்னா, இந்த பானத்தை நீ பானம் பண்ண சொன்னா உனக்கு நித்திய ஜீவன் இல்லை, உன்னில ஜீவன் இல்லை, உயிரை கிடையாதுன்னு சொல்றாரு. அது உனக்கு உடம்புல உயிர் இருக்கலாம், ஆனா செத்த பிணம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் மகா பெரிய கிருபை, அவர் சரீரத்தை புசிப்பதற்கும் அவர் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கும் பாராட்ட பெரிய கிருபை. அந்த கிருபை நம்ம இழந்து போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 11 நமக்கு மிக தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 11 26 சொல்கிறது, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுவதெல்லாம் கர்த்தர் வரும்போதும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அதாவது இந்த அப்பத்தை புசித்து அவருடைய ரத்தத்துல பாடும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த திருவிருந்துல அவருடைய மரணம் இருக்கிறது என்பதை உணர்ந்து, இந்த மரணம் யாருக்காக? பாவம் அறியாத அவர் பாவமானாரே, எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே, ஜீவனை கொடுத்து நம்ம ஜீவனை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆக அந்த மரணத்தை உணர்ந்து நீ எடுக்கிற போதுதான் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதை ஞானசானம் எடுத்தவர்கள் இதை உணர்ந்து எடுக்க வேண்டும். எடுக்காதவர்கள் நீ மனம் திரும்ப வேண்டும். நீ ஜலத்தினால் ஆவினாலும் பிறக்க போதுதான் தேவராஜ்யத்துல நீ போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஆகவே உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இதை கேட்கக்கூடிய நீ மனம் திரும்ப வேண்டும். நீ பாவி என்பதை உணர்ந்து கர்த்தத்திலே நீ சேர வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி வேற யாரும் சொல்லவே இல்லை, இவர் தான் சொன்னாரு.
நான் தான் வழி, பரலோகத்துக்கு போறதுக்கு வழி நான் தான், பாவத்தை மன்னிக்கிறது நான் தான் வழி. காரணம், பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஏன் பெற்றார்? ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி எபிரேயர் 9:22 சொல்லுகிறது. எபிரேயர் 9:27 ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணம் ஒரு முறை தான், எப்ப வரும் சொல்ல முடியாது. ஆனா மரணத்துக்கு நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 14:32 சொல்லுகிறது, நீதிமான் தன் மரணத்துல நம்பிக்கையா இருப்பான் என்று சொல்லி. உன் மரணத்துல நம்பிக்கை இருக்கிறதா? நான் மரிச்ச பிறகு பரலோகம் தான் போவேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆயத்தமா இருக்கிறியா நீ? சங்கீதம் 116:15 சொல்லுகிறது, பரிசுத்தவானுடைய மரணம் அவருக்கு பிரியம் என்று சொல்லி. உன் மரணத்து மேல கர்த்தர் பிரியமா இருப்பாரா அல்லது பிசாசு பிரியமா இருப்பானா? உன் ஆத்துமா பரலோகத்துக்கு வந்தா கர்த்தர் பிரியமா இருப்பாரு, சந்தோஷப்படுவாரு. ஆனா பாதாளத்துக்கு போனா பிசாசு தான் பிரியப்படுவான். ஆகவே இதை நன்றாக உணர வேண்டும். இந்த உலகத்துல பாவம் உண்டு, பரிசுத்தம் உண்டு. பாவத்தை அகற்றி பரிசுத்தமாக்கினால் அப்பதான் நீ பரலோகம் போக முடியும். ஆகவே மரணத்துக்கு முன்பதாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணம் எப்ப வரும் சொல், நாளைக்கு நடப்பது உனக்கு தெரியாது, என்னவென்று தெரியாது. ஆகவே இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்துல நீங்க சாகவே சாவீர்கள் சொல்றார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவி மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. எடுத்து வாசி. இங்கே என்ன சொல்லப்படுகிறது? 1 கொரிந்தியர் 11:28 இப்படியா சொல்லுகிறது, எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். இதுக்கு நான் பாத்திரவானா? அவர் சரித்த புசிக்க பாத்திரமா இருக்கிறேனா? ரத்தத்துல பானம் பண்ண நான் பாத்திரமா இருக்கிறேனா என்று உன்னை உணர்ந்து பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவியாக என் மேல் இரக்கமாயிரும், என் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் நீக்கி விடுங்க ஆண்டவர் என்று சொல்லி நீ உன் உள்ளத்தை உடைத்து அவர்கிட்ட ஒப்புரவாகிற போது அவர் இரக்கமுள்ள தேவனாயிருந்து அவர் உன் பாவத்தை மன்னிப்பார். அவர் இதே 1 கொரிந்தியர் 11:29 சொல்லுகிறது, அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பவருண்டி போஜனம் பண்ணுகிறான். இதை நீ அசத்தியா பண்ணினா உனக்கு ஆக்கினை தீர்ப்பு கண்டிப்பா. நீ ஞானசானம் எடுத்திருக்கலாம், மாசந்தோறும் அல்லது வாரந்தோறும் தினந்தோறும் கூட அவருடைய சரீரத்தை புசிக்கலாம். ஆனா உணர்வில்லாமல் எடுத்தீனா தண்டனைக்கு நீ தப்ப முடியாது. யாரா இருந்தாலும் சரி, தண்டனைக்கு நீ தப்ப முடியாது. ஆகவே இந்த உணர்வு உனக்கு இருக்க வேண்டும். அதை எடுக்கிற போது உன்னை நீ உணர்ந்து பாவி என்பதை உணர வேண்டும். என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உணர வேண்டும். என் பாவம் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்படும் என்று உணர வேண்டும். அதை உணர்ந்து நீ எடுக்கிற போது அந்த நியாய தீர்ப்புக்கு ஆக்கினைக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். அது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு வாழ்க்கை ஒரே முறை தான். அந்த வாழ்க்கையில எப்படி வாழ்கிறேன் என்பது முக்கியம். உலகத்தில் எல்லாருக்கும் நீ பயப்படலாம், எல்லாருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படியலாம். ஆனால் கர்த்தருக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? கர்த்தருக்கு நீ பயப்படுகிறாயா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஆகவே உன் ஜீவன் எப்பேற்பட்டது? அது நரகத்திற்கா பரலோகத்திற்கா? மகா பெரிய கிருபை பெற்றிருக்கிற இந்த நாட்களில ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எடுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் மனம் திரும்பி ஜலத்தினால் ஆவினால் பிறக்கிற போது பரலோகத்துக்கு நீ போவேன். இதுதான் சத்தியம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஜீவ வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய மரணத்துக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தவானுடைய மரணத்தில் நீங்க பிரியமுள்ள தேவன் என்று சொல்லி சங்கீதம் 116:15 சொல்லுகிறது. ஆகவே இதை கேட்கக்கூடிய யாவரும் ஆண்டவரை, யாவருடைய மரணமும் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். உமது ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். உமது ஜீவ புஸ்தகங்களுடைய பெயரில் எழுதப்பட வேண்டும். ஆகவே வஞ்சிக்கிறாவியோட வஞ்சிக்க கூடாதபடிக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் சொன்ன வாக்கு பிரகாரம் இதை கேட்ட யாவரும் உமது சரீரத்தை புசித்து உமது ரத்தத்துல பானம் பண்ணி இந்த பாவ சரீரம் பரிசுத்தமாக்கப்பட, ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட என் தேவன் கிருபை செய்வீராக. உமது நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும்.
ஆகவே எல்லாரும் தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கிருபை செய்வீராக. மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 God bless you.